கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களுக்கு அன்பின் வாழ்த்துக்கள். இந்த ஆகஸ்ட் மாதத்தை காண செய்த நம்முடைய தேவனுக்கு துதி ஸ்தோத்திர கனமகிமை உண்டாவதாக. இந்த மாதத்திலையும் கூட கர்த்தர் நமக்கு என்ன செய்ய போகிறார் என்று சொன்னால், தயவு செய்ய போகிறார். நம்ம வேலை செய்கிற இடத்துல தயவு தேவைப்படும் இல்லையா? நம்முடைய குடும்பத்தில் நமக்கு தயவு தேவைப்படும். நம்ம ஒரு பொருள் வாங்க போனால் ஒரு முதலாளி கண்களில் தயவு தேவைப்படும். கர்த்தர் இந்த மாதம் தயவு செய்கிறவராய் இருக்க போகிறார். நம்முடைய காந்தி அடிகளுக்கு கூட ஆண்டவர் எப்படி அந்த சுதந்திரத்தை கொடுத்தார்னா, அவர் கம்பு கத்தி ஆயுதங்கள் எல்லாம் தூக்கவே இல்லை, தாழ்மையை கையில் எடுத்தார். தாழ்மையா இருந்தார், அகிம்சையின் வழியிலே போனார், அதாவது அமைதியின் வழியிலே போனார். எனவேதான் கர்த்தர் அவருக்கு தயவு பாராட்டி இந்திய தேசத்தின் சுதந்திரத்தை அவருடைய கைகளிலே கர்த்தர் கொடுத்தார். இன்றைக்கு கூட உங்களுக்கு வரக்கூடிய பிரச்சனையான நேரங்கள்ல, போராட்டமான நேரங்கள்ல நீங்க கோபத்தை கையில் எடுக்காதீங்க. ஏதாவது ஒரு பிரச்சனை செஞ்சு ஜெயிச்சிடலாம் நினைச்சிடாதீங்க. அமைதியை கையில் எடுங்க, தாழ்மையை கையில் எடுங்க. கர்த்தர் உங்களுக்கு ஜெயத்தை கொடுப்பார். பாருங்கள், வேதத்துல ஆதியாகம புஸ்தகம் 39ஆம் அதிகாரம் 21ஆம் வசனத்திலே, கர்த்தரோ யோசேப்போடே இருந்து அவன் மேல் கிருபை வைத்து சிறைச்சாலை தலைவனுடைய தயவு அவனுக்கு கிடைக்கும்படி செய்தார். சிறைச்சாலையில் இருக்கிற யோசேப்புக்கு சிறைச்சாலை தலைவனுடைய கண்களிலே தயவு கிடைக்க கர்த்தர் உதவி செய்தார். காரணம், யோசேப்பினுடைய அமைதியான வாழ்க்கை, ஒரு அமைதியான ஜீவியம். நீங்கள் இன்னைக்கு உங்களுடைய வாழ்க்கையில அமைதியை கையில் எடுங்க. உங்களுக்கு கர்த்தர் இன்னைக்கு தயவை கொடுப்பார். தயவு ஜெயத்தை கொண்டு வந்து கொடுக்கும். அப்ப இந்த மாசத்துல நீங்க ஒவ்வொரு நாளும் நீங்க அமைதியை கையில் எடுங்க. அமைதியின் மாதமாக இந்த மாதத்தை எடுத்துக்கொள்ளுங்க. குடும்பத்துல ஒரு அமைதியை கொண்டு வாங்க. உங்களுடைய வேலை ஸ்தலத்தில் அமைதியா இருக்க பழகுங்க. கோபப்படுறதெல்லாம் தூக்கி எறிஞ்சிட்டு தாழ்மையா இருந்து பாருங்க. கர்த்தர் உங்களுக்கு ஜெயத்தை கொடுப்பார். காந்தியடிகளுக்கு ஆண்டவர் ஒரு அற்புதத்தை செய்தார் இல்லையா? யோசேப்பை கூட பார்த்தீங்கன்னா அவர் ரொம்ப பொறுமையாக தாழ்மையாக இருந்தபடினால்தான் கர்த்தர் எகிப்து தேசத்துக்கே அவனை மிக பெரும் தலைவனாக மாற்றினார். உங்களையும் ஆண்டவர் உயர்த்த வல்லவராக இருக்கிறார். இந்த மாசம் உங்களுக்கு ஒரு உயர்வு இருக்குது. இந்த மாசம் உங்களுக்கு ஜெயம் இருக்குது. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஜெபிப்போம். எங்களை நேசிக்கிற எங்கள் அன்பின் நல்ல பிதாவே, உம்முடைய குமாரனாக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உம்முடைய சமூகத்தில் வருகிறோம். யோசேப்பை போல சிறைச்சாலையில் அடைக்கப்பட்டது போல ஒரு அனுபவத்தோடு உங்க பிள்ளைகள் வாழ்ந்து கொண்டிருப்பார்களே, ஆனால் இந்த மாதத்திலே ஒரு ஜெயம் உண்டாகும்படியாய் ஜெபிக்கிறோம். யோசேப்பு எப்படி அமைதியாய் பொறுமையாய் காத்திருந்தாரோ, அவருக்கு எப்படி நீ ஜெயத்தை கொடுத்தீரோ, அதே போல இந்த மாதத்திலே பொறுமை, அமைதி, அன்பு, இந்த மூன்றையும் கையில் எடுத்து உங்க பிள்ளைகள் வெற்றியோடு வாழ உதவித்தாரும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் நல்ல பிதாவே, ஆமேன். பிரியமானவர்களே, உங்களுக்கு ஜெயம் உண்டு, உங்களுக்கு வெற்றி உண்டு. God bless you.